கயல் சீரியல் சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு அவங்க ஹேண்ட்பேக்கில் இருந்த பொருட்களை பார்த்துட்டு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வேலை பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அடுக்குமாடு குடியிருப்பில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க மரணத்துக்கான தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வெளிவரல. இப்போ ரீசெண்டாக அவங்களோட உடலை இந்தியாவிலேருந்து இலங்கை கொண்டு போகிறதுல சிக்கலும் ஏற்பட்டிருக்குதாம். காரணம் அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு பெயரும் போலீஸார் பதிவு பண்ண எஃப்ஐஆர் காப்பியில் ஒரு பெயரும் இருந்ததால எக்கச்சக்கமான சட்ட சிக்கலுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலேருந்து இலங்கை கொண்டு போகிறது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க பெங்களூரில் தான் கணவரோட வசிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் சன் டிவியில் சீரியல் நடிக்கிறதால அந்த ஷூட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக சென்னை ஐயப்பன் தாங்கல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே தான் தங்கியிருக்காங்க. கடந்த ஒரு சில மாதங்களாகவே அந்த ஃப்ளாட்டில் தான் அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால் பேசுறது, ஷூட்டிங் போகிறது, மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, இதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீனாகவும் இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்டை காலி பண்ணி அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அவங்க டேபிளில் அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹேண்ட்பேக்கை போலீஸார் சந்தேகத்தின் பேரில் ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அது பெருசாக கிடைக்கல. அந்த ஒரு ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்து சுபாஷினியோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மிகப்பெரிய கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சுபாஷினியோட பூர்வீகம் இலங்கை. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இலங்கையில் தான் இருக்காங்க. சொல்லப்போனால் கணவர் பிபின் சந்திராவை மேட்ரிமோனி வெப்சைட்டில் பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்டில் லவ் வந்து தான் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ மட்டுமே வச்சுட்டு இருந்த கயல் சுபாஷினி கடந்த ஒரு சில வருஷங்களாகவே அந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக தான் கணவரும் தானும் இருக்கிற ஃபோட்டோவை தான் வச்சுருந்துருக்காங்களாம். தான் அப்பா அம்மாவை விட கணவர் பிபின் சந்திராவுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்களுடைய 2வது திருமணம் வரப்போகுது. நாளைக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இவங்களோட பர்த்டேயும் வருது. இதை எதையுமே செலிப்ரேட் பண்ண முடியாமல், கணவர்கிட்ட தான் அன்பையும் வெளிப்படுத்த முடியாமல் அவங்க இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அவங்க ஹேண்ட்பேக்கில் பேரண்ட்ஸோட ஃபோட்டோவுக்கு பதிலாக கணவர் பிபின் சந்திரா ஃபோட்டோவை இடம்பெற்றிருக்க விஷயம் கணவர் மேலே அவங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2 நாட்களாகவே சோஷியல் மீடியா முழுக்க ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதை பற்றி எக்கச்சக்கமான தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸும் பல அரசியல் விமர்சகர்களும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்க போகுது. இதுக்காக எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் முக்கியமான தொகுதியில் நேரடியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இணையதளத்தில் யாரோ ஒரு முகம் தெரியாத நபரால் ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆகிருக்கு. இது படக்குழு ரொம்ப பாதிச்சிருக்கு. ரஜினிலேருந்து கமல் வரைக்கும் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக காரைக்குடியிலேருந்து பிரச்சாரத்தை முடிச்சு சென்னை திரும்பின விஜய் கிட்ட ஏர்போர்ட்டில் இதை பற்றி கேள்வி கேட்டப்ப அதுக்கு அவர் சரியாக பதில் கொடுக்காம எந்த ரிப்ளை பண்ணாமல் போயிட்டாராம். இது ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.